கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மை இம்மற்றமாக அழைத்து நம்மை இந்த நாளில் அவருடைய கூடாரத்தில் அழைத்து நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்றால் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவருடைய அழகான கண்களால் நம்மை நோக்கி பார்ப்பவர். அப்படியாக நீங்களும் நானும் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை துதித்து மகிழ்ந்து பாடும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு பொழிய செய்வார். அப்படியாக இந்த ஜூன் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் நம்மை மட்டமாக அழைத்ததற்கு, நம்மை காத்து வழிநடத்தியதற்கு அவருக்கு நன்றியோடு நாம் ஆராதித்து மகிழ்ந்து பாடுவோம். அப்படியாக இந்த நாளில் இந்த வார்த்தையை கொடுக்கிறேன். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை இனமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலாத தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். இந்த ஏசாயா அதிகாரங்கள் அனைத்து நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கடவுள் கொடுப்பார். அதைதான் நான் தினந்தோறும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் நாவினால் உச்சரித்து படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மாற்றம் கர்த்தர் கொடுப்பார். நீங்க எந்த வழியில் நடந்தாலும் அவருடைய பாதையில் நடக்க உங்களுக்கு ஒரு மாற்றத்தை, வாழ்க்கை பாதையை உங்களுக்கு செம்மைப்படுத்த அவர் காத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படியாக நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுவோம். அப்படியாக இந்த வார்த்தையில் தேவனுடைய மாறாத நிரந்தரமான பிரசன்னம் உங்களோடு எப்போதும் இருக்கும். தேவன் உங்களுடன் இருப்பது மட்டுமல்லாமல் அவருடைய தெளிவான வழி நடத்துவதையும் உங்களுக்கு அருளுவேன் என்று உறுதியளிக்க விரும்புகிறார். உங்களுக்கு என்ன தேவை, அது எப்போது தேவை என்பதை அவர் மிக நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறார். அப்படியாக நம் தேவைகளை அனைத்தையும் கர்த்தர் கொடுப்பவர். நம் தேவைகளை ஆண்டவரிடத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தேவைகளை கர்த்தர் வழங்குவார். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை பலப்படுத்தி ஆரோக்கியமுள்ள நிலையில் உங்களை வாழ வைக்க இன்று தேவன் உங்களோடு நம்மோடு இருக்கிறார் என்பதை முழு மனதுடன் நாம் அனைவரும் விசுவாசிக்க வேண்டும். நாம் அனைவரும் ஆண்டவரிடத்தில் முறையிட்டு நாம் ஜெபிப்போம். என் அன்புள்ள ஆண்டவரே, நீர் எப்போதும் என்னை விட்டு விலகாமல் என்னுடன் இருப்பதற்காக ஒவ்வொரு நாளும் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்போதும் என் பாதைகளில் என்னை தொடர்ந்து வழிநடத்துவீர் என்பதை முழு உள்ளத்தோடு முழு மனதோடு நான் விசுவாசிக்கிறேன். நீர் எனக்காக ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற எதிர்காலத்திற்கு நான் முன்னேறி செல்வதற்கான கதவுகளையும் நீர் திறந்து வைத்திருக்கிறீர் என்கிற நம்பிக்கையுடன் வாழ எனக்கு ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையை தாரும் தகப்பனே என்று நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடுவோம். அப்படியாக இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஏசாயா புத்தகத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு தெல்ல தெளிவாக இருக்கின்றது. உன்னை வழிநடத்தி மகா வறட்சியான காலங்களில், வறட்சியான காலங்களில், வறண்ட காலங்களில் உன் ஆத்துமாவை நான் திருப்தி ஆக்கி உன் எலும்புகளையும் நினமுள்ளதாக்குவேன். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் ஒவ்வொரு நாளும் நீ திருப்தியாய் வாழ்வாய் என்று கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து இப்படியாக சொல்லுகிறார். நாம் அப்படியாக ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். என் அன்பு தகப்பனே, இதோ இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நான் உம்மை நோக்கி வர நான் முழுமனதோடு நான் வந்து கொண்டிருக்கின்றேன். உடைய கூடாரத்தில் வந்திருக்கின்றேன். என்னை நீர் நோக்கியது என்று நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளில் இல்லத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிட்டு துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. Oh
இப்பொழுது நாம் அவருடைய வார்த்தையை எடுத்து செஞ்சோம். அவருடைய வார்த்தையை ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது கேட்பது மட்டுமல்ல, அதை நாம் வீட்டிற்கு மீண்டுமாக படித்து நாம் பயன்பெற வேண்டும். இன்றைய நாளில் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து 28ஆம் அதிகாரம் 16 20. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16 20 இந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணித்தார்கள். சிலரும் ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருவழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி நீங்கள் கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை என்னால் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று இந்த மத்தேயு நற்செய்தியில் கர்த்தர் இப்படியாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். அன்புருவான மூவொரு கடவுள், தூய்மைமிகு மூவொரு கடவுள். நாம் ஒரு பங்குதளத்தில் புதிதாக நாம் கோயிலை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கோயிலில் கண்ணாடிகளில் ஜன்னல்களை பொருத்துவதை தவிர்த்து மற்ற எல்லா வேலைகளையும் ஏறக்குறைய நிறைவடைந்திருந்தன. அந்த கண்ணாடி ஜன்னலில் யாரை வரைவது, எந்த வண்ணத்தில் வரைவது என்ற விவாதம் கோயில் திருப்பணியாளர் குழுவினரிடம் ஏற்பட்டது. அவர்களில் ஒருவர் கடவுள் கடலையும் அதிலுள்ள யாவையும் வானத்தையும் அதிலுள்ள யாவையும் படைத்தார் என்பதை குறித்து காட்டும் வகையில் அவரை நீல நிற பின்புலத்தில் வரையலாம் என்றார். அவரை தொடர்ந்து மற்றொருவர் இயேசுவே இவ்வுலகின் ஒளி என்பதை குறித்து காட்டும் வகையில் அவரை மஞ்சள் நிற பின்புலத்தில் வரையலாம் என்று இன்னொருவர் சொல்லுகிறார். இறுதியாக கடைசியாக ஒருவர் எழுந்து தூய்மைக்கு இலக்கணமாக இருக்கும் தூய ஆவியாரை குறிக்கும் வகையில் அவரை வெள்ளை நிற பின்புலத்தில் வரையலாம் என்றார். எல்லோரும் பேசி முடித்ததும் அவர்களோடு இருந்த அந்த ஓவியர், அந்த வரைபடத்தை வரைபவர் அவர்களிடம் தந்தை, மகன், தூய ஆவியார் என்று தனித்தனியாக தனித்தனி நிறத்தில் வரைவதற்கு பதிலாக அவர்கள் மூவொரு கடவுளாக இருப்பதால் நீலம், மஞ்சள், வெள்ளை ஆகிய 3 நிறங்களையும் சேர்ப்பதால் ஒரு பச்சை நிறத்தை கொண்டு அவர்களை பச்சை நிறத்தில் வரைந்தால் என்ன என்று கேட்க அவர்கள் அனைவரும் இந்த யோசனை நன்றாக இருக்கின்றதே என்று சம்மதித்தார்கள். இதன் பிறகு ஓவியர் 3 நிறங்களையும் சேர்ப்பதால் வரும் பச்சை நிறத்தை கொண்டு கண்ணாடி ஜன்னல்களில் மூவொரு கடவுளின் ஓவியத்தை வரைந்தார்கள். அது பார்ப்பதற்கு மிக அற்புதமாக இருந்தது. ஆம், என் அன்பு பிரியமானவர்களே, தந்தை, மகன், தூய ஆவியார் என்று மூவொரு ஆள்களாக இருந்தாலும் கடவுள் ஒரே கடவுளாகத்தான் இருக்கின்றார். அதைதான் இன்று நாம் மூவொரு கடவுள் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த விழா நமக்கு உணர்த்தும் செய்தி என்ன என்று சிந்தித்து பார்ப்போம். திருவிவிலியத்தில், அதிலும் குறிப்பாக பழைய ஏற்பாட்டில், ஓல்டு டெஸ்டமென்டில் மூவொரு கடவுளுக்கான சான்றுகள் நேரடியாக இல்லாவிட்டாலும் ஒரு சில சான்றுகள் இருக்கின்றன. மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம் என்ற வார்த்தைகள், வாருங்கள் நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்ற வார்த்தைகளும் ஆபிரகாம் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க
பிறப்பின் முன்னறிவிப்பையும் லூக்கா 1:26-28 படித்து பாருங்கள். இயேசுவின் திருமுழுக்கும் யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் முதல் 18ஆம் அதிகாரம் வரை வரும் பகுதிகளும் இன்றைய நற்செய்தி வாசகம் ஒவ்வொரு கடவுளை குறித்து சான்றுகளாக இருக்கின்றன. இணைச்சட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் ஒவ்வொரு கடவுளை பற்றி சொல்லவில்லை என்றாலும் கடவுள் இஸ்ரேல் மக்களை எப்படி பாதுகாத்தார் என்பதை எடுத்து கூறுகின்றது. மோசே இஸ்ரேல் மக்களிடம் கூறுவதாக ஒரு முதல் வாசகம், யூதா நாட்டினர் பாபிலோனின் அடிமைகளாக கடவுள் தங்களை கை நெறிந்து விட்டார் என்று நம்பிக்கை இழந்து வாழ்ந்த காலத்தில் கிமு 587-539 வரை அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் கடவுள் அவர்களை தமக்கென உரிமையாக்கி கொண்டதையும் அவர்களோடு அவர் பேசியதையும் அவர்களை காத்து வழி நடந்ததையும் நினைவுபடுத்துவதற்காக எழுதப்படுகின்றன. மேலும் இஸ்ரேல் மக்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்ததால் எல்லாம் நலமாகும் என்பதையும் கடவுள் கொடுக்கும் நாட்டில் நெடுநாள் வாழ்வார்கள் என்பதையும் ஆண்டவராகிய கடவுள் தன் மக்களை படைத்து பாதுகாக்கின்றார் என்பதையும் எடுத்துச் சொல்வதாக இருக்கின்றது. தம் மக்களை தந்தை கடவுள் பாதுகாத்து பராமரிக்கின்றார் என்ற செய்தியை இன்றைய வார்த்தையை நமக்கு தெல்ல தெளிவாக கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம் சீடர்களிடம் நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் என்று அழைப்பு விடுப்பதை எடுத்துக் கூறுகின்றது. இவ்வுலகிற்கு மீட்பளிக்க விரும்பிய கடவுள் தம் மகனை இவ்வுலகிற்கு அனுப்பினார். அவர் கல்வாரின் மலையில் தம் உயிரை பலியாக தந்து நம்மை மீட்டார். இப்படிப்பட்டவர் தம் சீடர்களிடம் நீங்கள் போய் எல்லா மக்களிடத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று அன்பு கட்டளை கொடுக்கின்றார். எல்லா மக்களினத்தாரையும் இயேசுவின் சீடராக்குவது என்பது அவ்வளவு எளிதான செயல்கள் அல்ல. அதற்கு ஒருவர் இயேசுவை பற்றி கற்பிப்பதோடு நின்று விடாமல் கற்பிப்பதன்படி வாழ வேண்டும். தேவைப்பட்டால் இயேசுவுக்காகவும் அவரது நற்செய்திக்காகவும் பலியாக தர வேண்டும். அப்படி செய்வதன் வழியாகவே நமக்காக பலியாக இயேசுவின் கட்டளையான எல்லா மக்களிடத்தாரையும் சீடராக்குங்கள் என்ற கட்டளையை நிறைவேற்ற முடியும். ஸ்காட்லாந்தை சார்ந்த பிரபல மறைப்போராளர் நார்மன் மாக்லியோ இவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவை: விண்ணகத்தில் நம்மை அன்பு செய்ய தந்தையும் நமக்காக பலியான இயேசுவும் நாம் நம் வழியில் நடக்க நம்மை தூண்டி எழுப்பும் தூய ஆவியாரும் இருக்கின்றார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இறுதியில் அனைவரும் ஒன்றாக கூடி வர ஓர் இல்லமும் இருக்கின்றது. நார்மன் மாக்லியோ சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் தான் எத்துணை ஆழமானவை என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தந்தை கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார் எனில், இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார் எனில், தூய ஆவியார் நம்மை நற்செயல்கள் செய்ய நம்மை தூண்டி எழுப்புவாராக. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், தூய ஆவியார் நம்மை இயக்குபவராக இருக்கின்றார். புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட 2ஆம் வாசகத்தில் கடவுள் ஆவியால் இயக்கப்படுகின்றவர்களே கடவுளின் மக்கள் என்றார். அப்படியானால் நமக்குள் இருக்கும் தூய ஆவி 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். கடவுளின் ஆவி நம்மை இயக்குகிறார் என்று உறுதியாக சொல்லலாம். திரு அவையின் தொடக்க காலம் முதல் இன்று வரை அது வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அதை இயக்கும் தூய ஆவியார் தான். இன்று நம்மை அதே தூய ஆவியார் தான் இயக்கிக் கொண்டிருக்கின்றார். எனவே தந்தையின் பேரன்பிலும் இயேசுவின் வழிகாட்டுதலிலும் நாம் என்றும் இருக்க தூய ஆவியாரால் தொடர்ந்து இயக்கப்பட அவரிடம் நம்மை கையளிப்போம். இப்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளாக வாழ இந்த உலக
நீங்களும் நான் இந்த வார்த்தையின் பிரகாரமாக கடவுளை நாம் ஒவ்வொரு நாளும் துதிக்கும் பொழுது, அவரை நாம் ஆராதிக்கும் பொழுது உங்களையும் என்னையும் கர்த்தர் நோக்குவார். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவருடைய கண்களால் பார்த்து நமக்கு இரட்டிப்பான காரியத்தை வழங்கக்கூடியவர். அப்படியாக நாம் முழுமனோடு அவரை நாம் கூப்பிட்டு அவருடைய பாதையில் நாம் செல்வோமானால் கர்த்தர் உங்களை நிச்சயமாக அவருடைய பாதையை மேம்படுத்துவார். அப்படியாக நாம் அந்த நேரத்தில் நாளைக்கு பாடலை பாடி நாம் அவருடைய திருவிருந்தில் பங்கு கொள்வோம்.
இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உகந்ததாக செய்கிறது. இவ்வாறு நம்முடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் இக்காணிக்கை மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவன் தன் தந்தையும் ஆகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை திட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனே ஒருவருடைய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கேற்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாம் அனைவரும் அவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உள்ளத்தின் ஆழத்திற்கு நாம் அதை சுவைக்கும் பொழுது கர்த்தர் நம்மை புது மனிதர்களாக நம்மை புதுப்பித்து நம்மை வாழ வைக்கின்றனர். அப்படியாக அவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்ளும் பாக்கியவாளிகளாக நாம் கருதப்படுவோம். நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு இந்த திருவிழத்தை பங்கு கொள்வோம். கடைசியாக நன்றியோடு அவரை துதித்து பாடுவோம். Thank you.
மிகுந்த புகழுக்கும் மகிமைக்கும் பாத்திரமான பரிசுத்தமும் மகத்துவமான தேவனாக நாங்கள் உண்மை ஏற்றுக்கொள்கிறோம். எல்லா சிருஷ்டிகளும் உமது அற்புதமானதும் தனித்துவமான படைப்புகளுக்கு சாட்சியம் அளிக்கின்றன. உம்மை போல் யாரும் இல்லை. கனத்துக்குரிய தேவன் நீர் ஒருவரே, வேறு யாரும் இல்லை. எங்களை மிகவும் நெருக்கமாக அறிந்த தேவன் நீர் ஒருவரே. இம்மானுவேலராக எப்போதும் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்ற உமது வாக்குத்தத்தின் காரணமாக நீர் இங்கே எங்கள் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறீர். கடந்த காலத்தில் உமது மகத்தான உண்மையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். மேலும் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் எங்கள் மீது புதிய இரக்கத்தையும் கிருபையையும் பொழிவதற்காக ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள கர்த்தாவே, நாங்கள் உமது வார்த்தையை பொக்கிஷமாக கருதுகிறோம். நீர் தினமும் எங்களுக்கு வெளிப்படுத்தும் உண்மைகளை ருசிக்க விரும்புகிறோம். நாங்கள் ஒவ்வொரு பகுதியையும் பிரித்து ஒவ்வொரு கொள்கைகளிலும் அறிவுறுத்தல் வார்த்தைகளையும் சிந்திக்கும் போது எங்களுக்கு வழிகாட்டவும், நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புவதை எங்களுக்கு கற்பிக்கவும் நாங்கள் உம்மிடம் கேட்டுக்கொள்கிறோம். உம்முடைய வார்த்தை வல்லமை வாய்ந்தது. நீர் எப்போதும் துதிக்கப்படுவதற்கு பாத்திரரானதால் எங்கள் வாழ்வில் காலையிலும் மாலையிலும் மதியிலும் இரவிலும் பகல் முழுவதும் உமது சத்தியத்தை அபியாசப்படுத்த உமது ஞானத்தை எங்களுக்கு தர வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் கடைசியாக அவருடைய ஆசீர்வாதத்தை கடந்து செல்வோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் அனைவரும் தேவ ஜனத்தை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்தளிக்கப்படட்டும். எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக நிறைவேறட்டும். நோயினால் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கும், வலியினால் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நோயாளிகளையும், வலியினால் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒற்றர்களால் தொட்டு சுகமளிக்கிறது. உதானிப்பட்ட கரமான இடத்தில் இரத்தத்தோடாச்சா ரத்தத்தால் தெளித்து அவர்களை சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்த பாஸ்தோம். அப்படியாக நம்பினவர் மக்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பினவர் மக்களை ஒருபோதும் நீர் கைவிடுவதில்லை. இந்த நாளில் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இதோ இந்த நாளில் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு தகப்பனே, இந்த நேரத்தில் நாம் அனைவரும் தலைவணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசம் அடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. May God bless you.